மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா இப்போது புவனேஸ்வர் டு பெங்களூர் ரிட்டர்ன் கிளம்ப போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் எந்த ட்ரெயினில் போகிறோம், எப்படி போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். நாம் புவனேஸ்வருக்கு வந்து ட்ராவல் பண்ணி வந்த டைமோட இங்கே ஸ்டே பண்ண டைம் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் போலங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வரத்துக்கு ஒரு 30 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு அப்புறம் நம்ம நேற்று மட்டும்தான் நம்ம வந்து 2 கோவில் மட்டும் தான் பார்த்தோம். பூரி ஜெகநாத் அண்டு சன் டெம்பிள் பார்த்தோம். இப்போ திரும்ப ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். இந்த மாதிரி நாட்டில் இருக்க வர ஊருக்கு வந்து இதுதாங்க பிரச்சனை. நம்ம ட்ராவல் டைம் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து சுற்றி பார்க்குற டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் இங்கேயே தள்ளி நின்று இன்டர்வெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். மார்னிங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது, இவ்வளோ கூட்டமாக. மார்னிங்கே ஒரு நிறைய ட்ரெயின் இருக்கும், நம்ம தெரில. நாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரசாந்தி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 6 ஆல்ரெடி வந்துருச்சு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாட்ஃபார்ம் 6 போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்ம் 6 நம்ம ட்ரெயின் ரெடியாக இருக்குது. நம்ம கோச்சுக்கு போயிட்டே இருக்கோம். நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் வரிசையில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம புவனேஸ்வர்லேருந்து போர்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5:40. ஆக்சுவலி இன்னும் நம்மளுக்கு சிக்னலே எதுவும் போடலைங்க. லேட் ஆகும்னு நினைக்கிறேன், லேட்டாக தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5:40 தான் ஆகுது, அதுக்குள்ளே வானம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நாம் புவனேஸ்வர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 AM. பாய் பாய் புவனேஸ்வர். நம்ம யூஸ்வலாக சதர்ன் ரயில்வே தான் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறேன் நான். அப்புறம் யூஸ்வலாக நம்ம அந்த ஒயிட் பெட்ஷீட் கொடுப்பாங்களே, தேர்ட் ஏசியில் அந்த ஒயிட் பெட்ஷீட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குர்தா ரோட் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். நாம் பூரி போனப்போ புவனேஸ்வர் டு இந்த குர்தா ரோட் வந்து பூரி போயிருக்கோம். அதே ரூட்டு தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம் ரிட்டர்ன். நாம் குர்தா ரோட் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:13 AM. நேற்று நாம் பூரி போனப்போ பார்த்தீங்கன்னா இந்த குர்தா ரோட் ஜங்ஷன் வந்து தான் போயிருக்கோம். இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகிறப்பையும் அதே ஜங்ஷன் வந்திருக்கோம். ஆனால் ரூட் வேறு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்பாரா கார்டன் கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:10. இப்போ சின்ன ஸ்டேஷன் தாங்க, ஒரு 2 minutes தான் இருந்துச்சு. கிளம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா நாம் பாலகாம் ஸ்டேஷனில் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:33 AM. சைட்லாம் ஃபுல்லாக வில்லேஜ் போலங்க. எல்லாம் ஒரே காடாக தான் இருக்குது.
நாம பார்த்தீங்கன்னா இப்போ காலிகோட் ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:47 AM. ட்ரெயின்லேயே வாங்கின பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெட் ஆம்லெட் வந்து ப்ரைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கோச்சு பக்கத்துலேயே தான் அந்த பேண்ட்ரி சமைக்கிற ஏரியாலாம் இருக்கு. அதனால வாசம் வந்துட்டே இருக்கு. இப்போ உன்கிட்ட என்ன இருக்கோ அதை பூரா ரெவெண்ட் செட்டா கொண்டாந்து அடுக்கு போ. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ சத்ராபூருங்கிற ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:14 AM. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மாப்பூர் ரீச் ஆயிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30. ஒடிசாவோட லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் இதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஆந்திர பிரதேஷ்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். பிரம்மாப்பூர் ரீச் ஆயிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒடிசாவோட லாஸ்ட் ஸ்டேஷன் தாங்க இந்த பிரம்மாப்பூர். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ்குள்ளே நுழைய போகிறோம். ஒடிசாவுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நாம பிரம்மாப்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:38 ஆகுது. நாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்குள்ளே நுழைஞ்சிருவோம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஆந்திராவிலேயே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நாம் இச்சாபுரம் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:56. இந்த இச்சாபுரம் தான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுங்க. நம்ம வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஈஸ்டர்ன் காட்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா சோம்பேட்டை ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:13 AM. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டிலேயில் போயிட்டுருக்குங்க. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பலாசா ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:37 ஆகுது. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் இருக்க நவ்படாங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:56 AM. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீகாக்குளம் ரோடு வந்திருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50 AM. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சிப்ரூபள்ளிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:16. இது ஒரு சின்ன ஸ்டேஷன் தான் போல். நான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயநகரம் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:47 ஆகுது. நாம்
பார்த்தீங்கன்னா இப்போ விசாகப்பட்டினம் ரீச் ஆகிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:49 ஆகுது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் வந்து 20 மினிட்ஸ் நிற்கிறோங்க. நாங்கள் அதில் லஞ்ச் வாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். கடைக்குனா ரொம்ப தூரம் போகலங்க, இங்கே ரயில்வே ஃபுட் இருக்குல்லங்க, அதே தான். சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். நாம் டக்குன்னு லஞ்ச் வாங்கிட்டு ஏறியாச்சு. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம கிளம்புறதுக்கு. ஏன்னா வேரிஸ் மை ட்ரெயின்லேயே வந்து 20 மினிட்ஸ் போட்டிருந்தாங்க. இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாம் விசாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பியாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 25 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 PM. நாம் வந்து லஞ்ச் இங்கேயே தான் வாங்கியிருக்கோம். இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். காய்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவாரா ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:37. இது ஒரு குட்டி ஸ்டேஷன் தான் விசாகப்பட்டினம் ஜங்ஷனுக்கு அப்புறம். நம்ம லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஸ்டேஷன்லேயே இந்த சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். அது நல்லா இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நாம் பார்த்தீங்கன்னா இப்போ துணின்னு ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:41 PM. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் நிறையா ஸ்டேஷன்ஸ் கவர் பண்ணி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆந்திர பிரதேஷில் இருக்க அண்ணாவரம்ங்கிற ஒரு ஸ்டேஷனில் இருக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 PM. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. நாம வந்து ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் ராஜமுந்திரிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுதுங்க. 4:10 ஆகுது. நமக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours நல்லா தூங்கிட்டு அடுத்து வந்து கோதாவரி வருது. கோதாவரி வந்து அந்த பிரிட்ஜ் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் எந்திரிச்சேன். பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ராஜமுந்திரிங்கிற இந்த ஸ்டேஷனே இப்போ தான் வந்திருக்கோம். நாம பார்த்தீங்கன்னா இப்போ இல்லூரு ஜங்ஷனில் ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:49ங்க. இந்த ஊரில் இருக்க டபுள் டக்கர் பாருங்க. நீங்கள் வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நாம் விசாகப்பட்டினத்துலேருந்து பெங்களூர் வந்து பார்ட் 2ல கண்டினியூ பண்ணுவோம். பாய்.